பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் அதன் 2வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதத்திலே கூறப்படுகிறது. அந்த நீதியின் சூரியன் கர்த்தர். நீங்க மற்றுள்ளவர்களைப் போல இருளிலே இருக்க தேவையில்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆகுமோ, நாம் எப்படி வாழ்ந்து முன்னேற போகிறோமோ என்ற கவலையோடு இருக்கிறீங்களே, நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. காரிருள் உங்களை மூடிக்கொள்ளுவதில்லை. வெளிச்சமாகிய கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பதினால் நீங்கள் இருளிலே நடக்கிறவர்களைப் போல அல்ல, வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக மாறுவீங்க. வெளிச்சத்திலே நடந்தால் நாம் எங்கே போகிறோம், எந்த வழிகளிலே யாத்திரை செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இருளிலே நடக்கும்போது நமக்கு முன்பதாக இருக்கிற பாதை எப்படிப்பட்டதென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் முன்பதாக இருக்கிற பாதை எப்படிப்பட்டது என்பதை கண்டு அதை அறிந்து ஏதாவது ஆபத்துகள் இருக்குமே ஆகில் அதில் விலகி நடக்க முடியும். ஆனால் இருளிலே நடக்கிறவர்களுக்கு முன்பதாக இருக்கிற பாதைகள் தெரியாதது நிமித்தம் சில வேளை சில குழிகளிலே விழுந்து விடுவாங்க, சில ஆபத்தான பகுதியில சென்று விடுவாங்க. ஆனால் வெளிச்சத்துல நடக்கிறவங்க எப்படி நடக்கிறாங்க? நல்ல பாதையை தெரிந்து கொண்டு நல்லபடியாக அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களால் முன்னேறி செல்ல முடியும். அதனால்தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களோடு இருக்கிறது. உங்களுடைய பாதைகள் செவ்வையா இருக்கும். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, நீதியின் சூரியனாகிய கர்த்தாவே, இன்று இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறதான ஒவ்வொருவர் மேலும் உதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். காரிருளை மாற்றுவீராக. வெளிச்சமாகிய கர்த்தரே, நீங்க ஜனங்களுக்கு உதித்து உம்முடைய பிள்ளைகளுக்காக உதித்து கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான காரிருளை மாற்றியருளும். வெளிச்சமாகிய கர்த்தர் அவர்கள் மேல் உதித்து வெளிச்சத்தை கொடுப்பீராக. அவர்கள் கடந்து செல்லுகிற பாதைகள் எது என்று அறிந்து அதன்படி நல்ல வழிகளில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். கிருபையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். God bless you.